சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கீரிமலை என்னும் நகுலேஸ்வரர் ஆலயம். நகுலேஸ்வரர் என்னும் கீரி முனிவர் வழிபட்ட தலம். என்னோட முகம் கீரி முக அமைப்பில் இருக்கிறதுனால அவர் பல தலங்களுக்கு தல யாத்திரை சென்று இறைவனை வழிபட்டுள்ளார். ஆனாலும் அவர் சாபம் நீங்கவில்லை. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆறுமுக நாவலரோட சிலை. இங்கே நிறைய இடத்துல அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. ஏற்கனவே கூட பாலாவி தீர்த்தத்தில் பார்த்தோம். அப்படியே தூரத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கடற்கரையில் தூரத்தில் பார்த்தா நம்ம தலைமன்னாருக்கும் மன்னாருக்கும் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்தியாவுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக குளிக்கலாம். இதில் அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாலைப்பூச்ச அமாவாசை நம்ம பகுதியில் எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே பெரிய சிறப்பு மிக்கது இந்த இடம். அங்கே ஆண்கள் பகுதி நிறைய படம் எடுக்க முடியல. அதே மாதிரியே கீரி முகம் கொண்ட முனிவரோட படம் எடுத்திருந்தேன். அது வெயில் காரணமாக ஒரே இருட்டாக ஒன்றுமே தெரியலை. அது தவறாக போய்விட்டது அந்த படம். அவரோட இது இருந்தது, அது ஸ்டாச்சு இருந்தது, அதை தவற விட்டுட்டேன். நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம். அவரை பற்றிய வரலாறுலாம் பார்ப்போம். பல தலங்களை வழிபட்டும் தனது கீரிமுகம் மாறாமல் இருந்ததால் இலங்கையில் உள்ள இத்தீர்த்தத்தை கேள்விப்பட்டு இங்கு நீராடி தனது முகத்தை இயல்பு நிலைக்கு மாற்றினார் நகுலேஸ்வரர். இறைவனை வழிபட்ட தலம். அருகாமையே சிறிய குன்றில் அவர் தவம் செய்த இடமும் இருக்கிறது. ஒரு சிறிய குன்றில் கீரிமுகம் முனிவர் வழிபட்ட இடமும் இருக்குது. இந்த கோவிலில் படங்கள்லாம் ஆடிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கோவிலில் இது கட்டாயமாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே தெரியாதனமாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கோவிலை பார்க்க அற்புதமாக இருந்தது. பழமையும் புதுமையும் கலந்த ஆலயமாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கதெல்லாம் பின்புறம் உள்ள பரிவார தேவதைகள். கோயிலை நல்லா பராமரிக்கிறாங்க. வரும்போதே படம் எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. கீரி என்பதற்கு நகுலம் என்று ஒரு பொருளாம். ஆலயத்தோட இறைவன் பேர் திருத்தம்பலேஸ்வரர். கீரி முகம் மாறி நகுலேஸ்வரரானதாகவும் சொன்னாங்க. கீரி முகம் வழிபட்டு நகுலேஸ்வரரானதுனால நகுலேஸ்வரம் இந்த ஆலயத்து உள்ளார இருக்கிற ஒரு தீர்த்த கிணறு. அதுதான் அதுலேருந்து தான் பூஜைக்கு தண்ணி எடுப்பாங்க. பாருங்க, சகசரலிங்கம். அதெல்லாம் ஃபோட்டோ எட்டியிருந்து தான் எடுக்கிறேன். சகசரலிங்கம். சகசரலிங்கத்துக்கு எதிர்த்து முறையில் பஞ்சலோக மூர்த்தங்கள். பஞ்சலோக மூர்த்தங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா காளி இருக்காங்க. பயங்கரமாக ஒரு காளி. அந்த காளியெல்லாம் எடுக்க முடியாது, எட்டியிருந்து தான் எடுக்கிற காளி. அதுக்கு எதிர்த்தாப்பில் சகசரலிங்கம். இந்த பக்கம் நவகிரகம். எல்லாமே ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. பழமையும் புதுமையும் கலந்த ஆலயம். இதுக்கு இன்னொரு வரலாறுன்னு சொன்னாங்க. மாதுரபுலி வள்ளி என்று ஒரு அரசி. இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் மூலஸ்தானம். நல்லா தங்கத்தில் தகடுகளில் பதிச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோதான், இதற்கு மேலெல்லாம் எடுக்க முடியலை. மாதுரவள்ளிக்கு குதிரை முகம் ஏற்பட்டு போயிடுச்சான். இந்த பாருங்க, இந்த சிற்பங்கள்லாம் விளக்கியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொறுமையாக எடுக்க முடியாது. அந்த மாதுரவள்ளியோட குதிரை முகம் மாறியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அதற்காகவும் இந்த தல வழிபட்டு சிறப்பு பெற்றதாகும். இந்த ஆலயத்தோட தல வரலாறு, அதாவது கீரிமுகம் நகுலேஸ்வரர். இந்த கீரி மலை குன்று ஒன்று பக்கத்தில் இருக்குது. ஆனால் அங்கே போக முடியல. சுதை சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியலை. அப்படியே மீண்டும் ஒரு முறை மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு தங்க தகடில் அப்படியே உயர்த்திருக்காங்க. நல்ல உள்ளார போய் பார்த்தா நல்லா அற்புதமாக இருக்கார். ஆனால் படம் எடுக்க முடியாது. இங்கே பாருங்க, அந்த கதையெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த தீர்த்தத்தால் கடலுக்கு அருகாமை இருந்தாலும் இந்த தீர்த்தம் உப்பு கரிக்காது. கடல் நீர் உப்பு கைக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்க தீர்த்தத்தில் அது இந்த தீர்த்தத்திலேருந்து கடலுக்கு போகுமா. ஆனால் ஒரு சொட்டு கூட இதாகாதுன்னு. இந்த அற்புதமான தீர்த்தம். உள்ளார படம் எடுக்க அனுமதி இல்லாதனால நான் அப்படியே வெளிப்புறம் எடுத்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய ஆசிரமங்கள் இங்கே வரிசையாக ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லங்கள் இருக்குது. நிறைய இருக்குது. தான் கீரி முகத்தோட அவரோட படம் வீணாயிடுச்சு. அவரோட எடுக்க முடியாமல் போய்விட்டது.
கொள்வது நீரு.